கம்பேரேட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். இதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் கம்பேரேட்டிவ்னா என்னன்னு பார்ப்போம். தமிழ்ல ஒப்பிடுதல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். இதை விட இது பெட்டர் அப்படின்னு சொல்றோம். இந்த விட அப்படின்றதுதான் அந்த கம்பாரிசனுக்கான கீவேர்ட். அப்ப அது இங்கிலீஷ்ல என்னவா இருக்கும் அப்படின்னா தேன் அப்படின்னு இருக்கும். சோ திஸ் இஸ் பெட்டர் தேன் தட் அப்படின்னு சொல்லுவோம். தேன் தான் வந்து கம்பாரிசனுக்கான கீவேர்ட். இப்போ இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்ப டால் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இதை நான் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவேன்? சிங்கிள் சிலபிளா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவேன். டால், அவ்வளவுதான். இப்போ சிங்கிள் சிலபிள்ல ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே கம்பேரேட்டிவ் ஃபார்ம் போகும்போது ER அப்படின்னு மாறிடும். டாலர், பிகர் அப்படின்னு. இப்போ இதுல ஒரு கீ பாயிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார் வேர்ட்ஸ் தட் இஸ் எண்டிங் வித் ஒய். இப்போ பிரிட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ஒய்ன்னு முடியும். இது டைரக்டா ER ஃபார்ம் மாறாம அந்த ஒய் வந்து ஐயா கன்வெர்ட் ஆகும். PRETTIER. நெக்ஸ்ட் வந்து 2 or more syllable ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். ஃபார் எக்ஸாம்பிள் பியூட்டிஃபுல். இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? பியூட்டிஃபுல். இது வந்து 2 சிலபிளுக்கு மேல இருக்கு. அப்போ இந்த இடங்கள்ல நம்ம ER ஃபார்ம் வச்சு கம்பேர் பண்ணக்கூடாது. பியூட்டிஃபுல்லர் அப்படின்னு சொன்னா இட் இஸ் நாட் கரெக்ட். அப்போ எப்படி கம்பேர் பண்ணோம் அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் மோர், மோர் பியூட்டிஃபுல், மோர் இன்டெலிஜென்ட்.